ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 852வது நாமாவளியாக ஓம் சங்கராய நமஹ. முருகப்பெருமான யாவருக்கும் க்ஷேமத்தை செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய அருள் அனைத்து உயிருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். சங்கராஹா அப்படின்னா ஆனந்தம் அல்லது மங்களம் அளிப்பவன். சிவபெருமானுடைய நாமம், விசேஷ நாமம். அவருடைய 1000 நாமத்தில் ஒரு விசேஷ நாமம். அந்த செயலை குமார பரமேஸ்வரன் செய்கிறார். எல்லா உயிர்களுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியவர். அந்த மங்களத்தை கொடுக்குறார். எல்லா உயிர்களுக்கும் என்ன வேணும்னா ஆனந்தம்தான். அது எறும்பாக இருந்தாலும் எந்த தேவர்களாக இருந்தாலும் அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை வேண்டி தான் அவள் அமிர்தத்தை கடையிறா பால் கடலில். அப்போ அந்த அமிர்தத்துக்கு முன்னாடி விஷம் வருது, அதை சுவாமி எடுத்துக்கிறார். திருப்பி அமிர்தம் வருது, அதை இந்த தேவர்களும் அசுரர்களும் மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தால் அந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்றார். இப்படியெல்லாம் எல்லா உயிர்களுமே ஆனந்தத்தை விரும்புது. அது மாதிரி தேவர்கள் நம்ம சௌக்கியமாக இருக்கணும், நம்ம நன்னா இருக்கணும் அப்படின்றத அவள் விரும்புகிறா. அது மாதிரி எல்லா உயிருமே. அப்போ அந்த ஆனந்தத்தை யார் கொடுப்பா அப்படின்னா சுவாமி தான் கொடுக்குறார். அந்த ஆனந்தம் எப்பேற்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா இப்போ அசுரன் இருக்கான், அவன் கஷ்டப்பட்டு தவம் இருக்கான், அவனுக்கு வரம் கிடைச்சிருது, சந்தோஷம். ஆனால் அவனுக்கு சந்தோஷம் நிலையாக இருக்குமா அப்படின்னா தவறு செய்யும்போது அதே சுவாமியே அனுகிரகம் பண்ண சுவாமியை நிகிரகமும் பண்ணிடுறார். அப்போ அந்த ஆனந்தம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா எல்லா சந்தோஷத்தையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். அந்த க்ஷேமத்தை அடையணும், எல்லா உயிர்களும் உயர்கதி அடையணும். அந்த செயலை செய்யக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதனால்தான் எந்த கஷ்டம் வந்தாலும் தேவர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் சுவாமி தான் அதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியையும் அந்த புத்தியையும் அவர் தான் கொடுப்பார். அதனால்தான் இறைவன்கிட்ட எல்லாரும் சரணாகதி அடைகிறார். அதை திருப்புகழ் அழகாக கேட்பார். கொடியேனை கலக்கமாகவே மலக்குடிலே மிகு பிணிக்குளாகி தவிக்காமலே உனை கவிக்குழாய் சொல்லி கடை தேரவே செய்யும் ஒரு வாழ்வே. கதிக்கு நாதன் நீ உனை தேடியே புகழ் உரைக்கும் நாயேனை அருட்பார்வையாகவே கழற்குலாகவே சிறப்பானதாய் அருள் தர வேணும் அப்படின்வார். அப்போ அந்த அருள் கொடுக்கக்கூடியவர் இறைவன் குமார பரமேஸ்வரன். அவருடைய அருள் கிடைத்தால் எல்லா உயிர்களும் ஆனந்தமாக சௌபாகியமாக எப்பொழுதும் க்ஷேமமாக இருக்கும் அந்த ஆத்மா. அப்பேற்பட்ட அந்த செயலை செய்யக்கூடியவர். அதை தான் இந்த நாமாவளி யாவருக்கும் க்ஷேமத்தை செய்பவராக எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தி எல்லா உயிர்களையும் நன்னெறிப்படுத்தக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவராக குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் சங்கராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.